ரவிவர்மன் கூட நடிக்கும் போதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லுவாரு, டேய் இந்த படத்துல ஒரே ஒரு சீன் இருக்கு அது பண்றியா, இந்த ஒரு 10 நாள் ஒர்க் இருக்கு அது பண்றியான்னு கேட்பாரு. ஒரு சீன் நடிச்சினா நீயா நானும் ஈக்குவலா இருக்கும், ஆனா சம்பளம் ஒரு நாள் சம்பளம் தான் வரும். 10 நாள் நடிச்சினா நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆனா அண்ணே வாங்கண்ணே போங்கண்ணே கூட வரும் போகும், அது கண்டெம்ட் பெருசா இருக்காது. நீ எதை எடுத்துக்கிறியோ அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்றாரு. சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது. நான் ரொம்ப குட்டியா இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டா இருக்கேன் அப்படி, உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா நீ ஷார்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு. ஆனா டைரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான படத்துல அதிகமா முருகரை பத்தி படங்களுக்கு அதிகமாக வரும். மதுரை வந்து முன்னாடி அரசியல்வாதி இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா ஓடிடியை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் சொல்லலாம். இந்த படத்தில் நான் என்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன்னு இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் 250-300 படம் நடிச்சிருந்தாலும் கூட சில படத்தில் ஆசைகள் நிறைவேறும், சில படத்தில் தேவைகள் நிறைவேறும். ஒரு கண்டெம்ட்டுக்காக சொல்ல, ரவிவர்மன் கூட நடிக்கும் போதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லுவார், டேய் இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் இருக்கு அது பண்றியா, இந்த ஒரு 10 நாள் ஒர்க் இருக்கு அது பண்றியான்னு கேட்பாரு. ஒரு சீன் நடிச்சினா நீயா நானும் ஈக்குவலா இருக்கும், ஆனா சம்பளம் ஒரு நாள் சம்பளம் தான் வரும். 10 நாள் நடிச்சினா நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆனா அண்ணே வாங்கண்ணே போங்கண்ணே கூட வரும் போகும், அது கண்டெம்ட் பெருசா இருக்காது. நீ எதை எடுத்துக்கிறியோ அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்பாரு. அதனால என்னுடைய ஆசைகள் மட்டும்தான் எடுத்துக்குவேன், தேவைகளை எடுத்துக்கல. அதனால தான் நான் நிறைய சம்பாதிக்க முடியல. அதனால தான் இன்னைக்கு நான் 25 வருஷம் தாண்டி ஓடிட்டு இருக்கேன். நான் தேவைகளை எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் ஏதோ வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகியிருப்பேன். பட் இன்னைக்கு என்னுடைய ஆசைகள் மட்டும் எடுத்ததுனால இன்னைக்கும் இளம் கலைஞர்களோட நான் ஓடிக்கிட்டு இருக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு. அதனால இந்த படத்தினுடைய யூனிட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான யூனிட், திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல யூனிட். ஏன்னா இன்னைக்கு இத்தனை சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி, அது அனுபவம், அவருடைய அனுபவம், அது மோகன் சாராக இருக்கட்டும், அவருடைய இந்த படத்துடைய கேமராமேன் மணிகண்டன் சாராக இருக்கட்டும். மணிகண்டன் சாரை பற்றி சொல்லணும்னா, கேமராமேன் பற்றி சொல்லணும்னா அவர் சின்ன ஒரு வருஷம் தான். இன்றைக்கும் நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். நான் ஒரு ஃபைட்டுன்னு வெளியில் சொன்னால் கூட ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் தான். ஒரு 5-6 பேர் வரிசையாக நிற்கணும் அப்படின்னா கூட நான் 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். எல்லாம் வந்து நில்லுங்கண்ணே, ஆர்டிஸ்ட்லாம் வந்து நில்லுங்கன்னு 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். ஒரு மானிட்டர் போனதுக்கப்புறம் அண்ணே முத்துக்கால் நான் காணும் அப்படின்பார். சார் நான் பின்னாடி தான் நிற்கேன், அண்ணே முன்னாடி நில்லுங்கண்ணே. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளதான். ஆனால் ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி கொண்டு வந்து போட்டினா கேமராமேன் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் நானும் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது இயக்குனரையே சாரும், கொடுத்த கேரக்டரை சொதப்பிருக்கேன்னா அது என்னையே சாரும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகள் இந்த படத்தில் தயாரிப்பாளர் நாகராஜ் சாருக்கு ஆசைகள் நிறைவேறிச்சு. அவர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், அந்த ஆசைகள் நிறைவேறிச்சு. தேவைகள் நிறைவேறணும், போட்ட பணம் திரும்ப வரணும். அதுக்கு நீங்கள் தான், மீடியாக்கள் தான் வந்து நல்ல முறையில் விமர்சனம் கொடுத்து சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நீங்கள் தான் நிறையா தூக்கி விட்டுருக்கிறீங்க. நல்ல கண்டெம்ட்டை நீங்கள் உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறையா புது ப்ரொடியூசர்கள், புது இயக்குநர்கள். இப்போது மோகன் சாருக்கு வந்து உதயகுமார் சார் சொல்லிட்டாரு, மெம்பர் ஆனால் தான் வந்து செருப்பு வாங்கி போட முடியும்னு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துருச்சு. அதனால் ஒத்த செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு செருப்பு தான் போடணும், அது ரிலீஸில் போட்டுருவார். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், இதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வணக்கத்தை கூறி என்னோட உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்குலாம் ஓகேனா நான் கொஞ்ச நேரம் பேசிக்கலாம்.
ஏன்னா இது எனக்கு கிடைத்த வந்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. ஸோ அதை தவற விட்டுட்டு நான் பேசாம அங்கே போய் உட்காந்துட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ப்ரோஜனமே கிடையாது. அதனால இந்த மேடையை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நான் இலக்கியா காவேரி பாய்ந்தோடு மண்ணில் பிறந்து திருச்சி, அதாவது திருச்சியில் பிறந்து சென்னையில் வளர்ந்து இப்போ இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் என்னோட டெபியூட் மூவி அஸ் அ ஹீரோயினா நான் வந்து இங்கே நிற்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், ஏன் இந்த கதை, ஏன் இந்த படம் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. நான் சூஸ் பண்ணலை. உங்களுக்கெல்லாம் சொல்ல போகணுன்னா, நான் வந்து ஹீரோயினா ஆவேனா, எனக்கெலாம் ஹீரோயினா ஆகிற தகுதி இருக்கான்ற வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா, நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்டா ஆவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு எப்படி சொல்றது, சினிமாவுக்கு வந்து நான் பழசு, உங்க எல்லாருக்கும் நான் புதுசு. அதாவது நான் சினிமாவுக்கு வந்து 4 years ஆயிடுச்சு. 4 yearsமே ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட விடாம ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரேம்ல தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன். அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்டா, அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டா, சப்போர்ட் ஆர்டிஸ்டா, இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்போ நான் வந்து ஹீரோயினா வந்து நிற்கிறேன். இதுவே வந்து என்ன எப்படி சொல்றது, நான் நினைச்சு பார்க்காத ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, நான் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. அண்ட் வந்து சினிமாவில் வந்து எப்படி சொல்ற, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேருங்க. ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் சேர்க்கணும். சினிமாவில் வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்றது, அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா அவங்க இப்பெல்லாம் ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டாக போயிடுறாங்க. ஒரு ஷார்ட்கட்டாக அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளாக வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மாறணும். ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க, எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் தேடி போய் நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ ஈஸியாக வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியாக வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம், நான் கொடுக்க வேணான்னு சொல்லலை. அவங்கள யார் சினிமாக்குன்னு உண்மையா உழைச்சு சினிமாக்காக யார் வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இது வந்து டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நீங்கள் அந்த கேஸ்டிங் கால் அந்த மாதிரிலாம் போகிற அந்த டீம்ஸ்க்குலாம் வந்து இது கண்டிப்பாக போய் சேரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நான். இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வளர்ந்து நிற்கிறேன். இந்த படத்தில் எப்படி சொல்லணும்னா, எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டரில் நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ், ஒரு கெட்டப்பில், ஒரு மண் வாசனையோட கலந்த ஒரு லுக்கில், அந்த மண்ணோட மண்ணாக கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாற்றிட்டு அந்த கதாபாத்திரத்திலே நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த வள்ளிமலை வேலன். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு, நான் டோர்னமெண்ட்டில் இருந்தப்போ, பூனேயில் இருந்தப்போ எனக்கு கால் வந்தது. மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோஸ் அனுப்புமா ஹாஃப் சாரியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். திருப்பி வந்து கால் பண்ணுறேன்னே பண்ணலை. அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸில் வந்து சாரை பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. என்னோட குறையை வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது. நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லி, ஷார்ட்டாக இருக்கேன் அப்படி, உனக்கு திறமையெல்லாம் இருக்குமானா நீ ஷார்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு. ஆனால் டைரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனால தான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்கே ஹீரோயினாக நிற்கிறேன்றதை வந்து நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க. எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. நான் சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சார் வந்து ஸ்லிப்பர் போட மாதிரி ரொம்ப எளிமையாக, கல், மண், வெயில், மழை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எளிமையாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையாக வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காரு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் கேமரா டீம், மணி சார் வந்து ரொம்ப எப்படி சொல்ற, அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லலாம் ஒவ்வொரு ஷூட்டிங் போகிறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே என்னை வந்து ரொம்ப நேரம் வந்து வளன்னு இழுக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஸ்கெடியூல் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்தவங்க. அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து நான் வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணோம். ஷூட்டிங் அந்த திரையில் மட்டும் கிடையாது,
நாங்கள் சகஜமாகவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். திரையில் எப்படி வந்து ஃபேமிலியாக இருந்தோம் அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் அம்மா அண்ணா அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பழகினேன். அப்புறம் இப்போ வந்து முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவரை மாதிரி ஒரு இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான், நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துலேயும் வந்து எனக்கு வந்து படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவரை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு, ஊர் மக்கள்லாம் பார்த்து ஏஞ்சி நின்று வணக்கம் சொல்லுவாங்க, அவரை பார்த்து கொஞ்சுவாங்க. இதெல்லாம் வந்து நான் படத்துல தான் பார்த்துருக்கேன். படத்துல வந்து சொல்லி பண்ண வச்சிருப்பாங்க, இங்க வந்து அவர் பண்ண செயல்களால வந்து அவங்களாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒன்று வந்து பயத்தினால இருக்கும், இன்னொன்று வந்து மரியாதைனால பாசத்தினால இருக்கும். அவங்க கொடுத்தது வந்து மரியாதையிலையும் பாசத்தினாலையும் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு. அவர் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கதையில இந்த திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்புறம் என்னோட காஸ்டியூம், திடீர்னு காஸ்டியூம் இல்லை பத்தலை அப்படின்னா டக்குன்னு பக்கத்துல போய் கடையில வாங்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து டைலர் மிஷின் இருக்கான்னு கேட்டு அங்கே எனக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ணா, ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ணா எல்லாருமே பர்ஃபெக்ட் டைம்ல பர்ஃபெக்டா எல்லாமே கரெக்டா பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபுட்டு கொடுத்த ப்ரொடக்ஷன் அண்ணா, நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணுன்றது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, நான் சொல்றேன். ஏதாவது யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா வந்து அறியாம செய்த தவறா நினைச்சு வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓவராலா இந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சார். இங்க பாதி பேர் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க பக்கத்து வீட்டுல போய் சொல்லுங்க, அந்த ஹீரோயினா நடிச்சு பொண்ணு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னா அப்படின்ட்டு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க, ரொம்ப பாசமா. அவங்க பண்ண கோஆப்ரேஷன்னால, அவங்க பண்ண ஒத்துழைப்புனாலதான் அந்த படம் வந்து ரொம்ப அருமையா எடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, ரொம்ப பாசமா இருந்தாங்க சார். உங்க ஊரு மக்கள் எல்லாருமே ரொம்ப பாசமா இருந்தாங்க. வேற என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க கைத்தட்டாதீங்க, என்ன நான் படத்தை பத்தி சொல்லல. எங்க படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். எங்க படத்துல வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எங்க படத்துல வர பிளேசஸ், அதாவது இடங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நீங்க வந்து படத்தை பார்க்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரசனை வாய்ந்த இடமா இருக்கும் இது. ரொம்ப ரசனை வாய்ந்த இடம் அது. ஸோ அதனால இந்த படத்துல வர பாடல்கள், படம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து இதை வந்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போகணும். பெரிய படங்கள் எப்படி வந்து மக்கள் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி சின்ன படங்களையும் மக்கள் பார்த்து சொல்லட்டும் அது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத. அதை வந்து நம்மளா முன்னாடியே வந்து சொல்லணுன்ற அவசியம் இருக்காது, அவசியமும் இருக்கக்கூடாது. ஸோ வந்து படம் வந்து மக்கள் கிட்ட போய் கொண்டு நீங்க வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா. நான் இந்த இடத்துல வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க, லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சினிமா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், அதே கேமராமேன் எல்லாம் ஒரே யூனிட்டாக போச்சு. பள்ளிமலை வேடன் எப்பவுமே நம்ம எதிர்பார்க்குறதா. ஆர் உதயகுமார் சார் கொஞ்சம் அதிகம் பேசுவார், பிசிஆர் சார் அதை விட அதிகம் பேசுவார். இது எப்போ எதிர்பார்த்தது தான். ஹீரோனி இவ்வளோ பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல, ஷாக் ஆகிட்டேன். எல்லாம் வருவாங்க, வாய்ப்பு கொடுத்த டிரைவரை பிடிச்சதுக்கு நன்றி, டேரக்டருக்கு நன்றி, மீடியாக்கெல்லாம் நீங்கள் தான் எங்களை அங்கே கொண்டு சேர்க்கணும், மக்கள்கிட்ட சேர்க்கணும், எல்லாருக்கும் நன்றி, இவ்வளோதான் பேசுவாங்க. நீங்கள் சீக்கிரம் அரசியல் போயிடலாம், இன்னொரு தெளிவாக பேசுகிறீங்க. ஓகே ஓகே, உங்களுடைய கான்ஃபிடண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அந்த உயரம் வந்து இங்கே பிரச்சனை இல்லை, பொய்யா சொல்லிப்பாங்க. அது அப்படி சொல்லுவாங்க சினிமாவில். உங்களை வந்து வளரடம் பண்ணுவாங்க. அப்படி என்ன இதுக்கு பிறகு ரேவதி பெருசாக உயரம் இல்லை, ரோஹிணி மேடம்லாம் உயரம் இல்லை. இன்னைக்கெல்லாம் ரேவதி யார் சாதிச்சிருக்கா அதை சொல்கிறேன். அதனால் அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் திறமையில நம்பிக்கை வைக்க வந்துடுவீங்க. நீங்கள் பாருங்க, படிப்படியாக வந்திருக்கீங்க. இதே சாதாரண தானே, அதில் பெருமைப்படுங்க. நீங்கள் அவங்க 1000 சொல்லுவாங்க, விட்டுருங்க அதை. ஓகே, பெரிய ஹீரோனாருக்கு வாழ்த்துக்கள். வள்ளிமலை வேலன், மாட்டுக்கார வேலன், எங்க வீட்டு வேலன், சிங்கார வேலன், வருவான் வடிவேலன். வேலன்னாலே சினிமாவிலே பவர் தான். இப்போ வள்ளிமலை வேலன்
உதயகுமார் சார் சரி, வி சேகர் சார் சரி சொன்னாங்க, இப்போ முருகன் சீசன் ஆங்க, இந்த சீசன் மாம்பழமா அது பலாப்பழமா, இது மாம்பழ சீசன் பலாப்பழ சீசன் சொல்லிருக்கு. முருகரியா என்னைக்குமே ஒரு சீசன் தான் அவரு, என்னைக்குமே முருகன பவர் தான் அவர், சீசன் இல்லை, எவர் கிரீன் அவர். இப்போதைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார், எப்போதைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். நல்லா படத்தில் அதிகமாக முருகரை பற்றி படங்கள் அதிகமாக வரும், நல்லாயிருக்கும். நல்லா மதுரை வந்து முன்னாடி அரசியல்வாதிகளுக்கு வந்து மாநாடு போகிறதுக்கெலாம் சிறந்த இடமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து முருகருக்கு மாநாடு போகிறதுக்கு மதுரை சிறந்த இடமாக இருக்கு இன்னைக்கு. ஆனால் முருகர் என்றைக்குமே நம்பியவரை கைவிட மாட்டார். நீங்கள் முருகனை நம்பியிருக்கீங்க, கைவிட மாட்டார். நம்ம இயக்குனர் மோகன் இன்னைக்கு பேசும் பொருள் ராமருடைய பாதுகையை பரதம் வாங்கிட்டு வந்து அவர் பேசலை. இன்னைக்கு வந்து இவர் செருப்பு போட்ட விஷயத்த இன்னைக்கு பெரிய டாப்பிக்காக போயிடுச்சு. நான் அதிசயம்தான், ஒரு லட்சியம், ஒரு கொள்கை, இதை அடைவன்னு சொல்ற நம்பிக்கை உள்ள வந்து அதை செய்வான், நம்பிக்கை இல்லாத செய்ய மாட்டான், அதை சாப்பிட்டு சூழம் போடுவான். நம்மளால முடியும், அது வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னா அது நம்பிக்கை. உங்களுக்கு நீங்கள் டைரக்டர் ஆகிட்டீங்க சார், என்னைக்கு கதை கிடைக்கிற இயக்கம் எஸ் மோகன் அப்படின்னு வச்சு அப்போவே உங்களுக்கு முருகன் உங்களுக்கு எஸ் சொல்லிட்டாரு, அதான் நீங்கள் எஸ் மோகன். நான் சொல்கிறேன், நீங்கள் புதுசமாக அந்த செருப்போட காரணம் என்ன தெரியுமா? முருகர் நீங்கள் வச்சுக்கிற டைட்டில், வள்ளிமலையை நோக்கி நீங்கள் போகணும், அது வந்து ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் போகும்போது யாரும் செருப்பு போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த வள்ளிமலையை முருகரை நோக்கி நீங்கள் யாத்திரையை 30 வருஷமாக பண்ணியிருக்கீங்க. 3 மாசமா செருப்பு போடாமல் யாத்திரை பண்ணாலே முருகர் அப்படி பண்ணுவார், தூக்கி வைப்பார். 30 வருஷமா நீங்கள் முருகர் நோக்கி யாத்திரை பண்ணியிருக்கீங்க. கைவிட மாட்டார் சார், முருகர் வந்து கைவிட மாட்டார். வள்ளிமலை ஹீரோ அவருடைய கிராமத்து நாயகன். ஆமாம், அவரே தயாரிப்பு, அவரே கதாநாயகன். அந்த கிராமத்துக்கான தோற்றம், கதைக்கான உருவம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கீங்க மேடம், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. எங்கள் ஊரில் நிறைய வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. திருவிழா வந்துட்டா போதும், வேறு எந்த நாடகமும் இல்லை, வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. அது எங்கள் ஊர் மக்கள் இருக்காங்களே, எங்கள் ஊரும் எல்லாரும் மக்களும் அந்த வள்ளி திருமணம் நாடகத்தை தான் 30 வருஷம் பார்த்துருப்பாங்க. 30 வருஷம் அதே நாடகம், அதே வருஷம் அதே போயிட்டு இருக்கும். ஆனால் இப்போ போட்டால் இன்னும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு உட்காந்துருவாங்க துண்டுலாம் போட்டு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரியே, நான் ரஜினி படத்தை விஜய் படத்தை ஃபஸ்ட் நாள் பார்க்குற மாதிரி. அதில் வேலன் வேடன் விருத்தன் அப்படின்னு யார் ராஜப்பட்டு யாரோ அவங்க பேரை போடுறதுக்கு போடுவாங்க, வேலன் வேடன் விருத்தன். டைட்டில் வள்ளி திருமணம். இதில் வேடன் விருத்தன் நடிப்பவர் உடையப்பா அமுத்தப்பா அப்படின்னு போடுவாங்க. அதனாலே இது வள்ளிமலை அப்படின்னாலே வேலை வந்துருந்தீங்க. டைலாக் இருந்துச்சுல, வேலன் தான் மாப்பிள்ளைன்னா பொண்ணு வேற யாரு? வள்ளி தான் தானே? ஆமாம். அப்புறம் வள்ளியும் வெற்றி செஞ்சுட்டாரு, வெற்றி தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.